எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். மனதின் சமநிலைத்தன்மை என்றால் என்ன, சமநிலையற்ற தன்மை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். உள்ளம் என்ற மனம் ஒன்றின் வழிகாட்டல்களை நிராகரிக்கக்கூடிய மனம் இரண்டு மனதின் சமநிலையற்ற தன்மையின் அடிப்படை. உள்ளத்தின் வழிகாட்டல்களை செவியேற்று அதன்படி நடக்கக்கூடிய மனம் இரண்டு மனதின் சமநிலைத்தன்மையின் அடிப்படை. இதை நாம் அறிகிறோம். இப்போ இந்த சமநிலையற்ற தன்மையை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா விதமான தியான பயிற்சிகளுடைய ஆன்மீக பயிற்சியினுடைய நோக்கம். இப்போ இந்த மனம் ரெண்டு அதீதமான ஆதிக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தின் மீதான பிணைப்பு, பற்று, கடும் பற்று அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகம்னா இந்த உலக சுகங்களின் மீதான பற்று தான் மனம் இரண்டுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆதிக்க நிலையை ஏற்படுத்தியிருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் மனம் ரெண்டு உலகத்தின் மீது இவ்வளவு ஒரு கடும் பற்று வச்சு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கணும்னு விரும்புதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியாம போனதுனால. அது என்ன அப்படின்னா, தி லா ஆஃப் இம்பெர்மனன்ஸ், நிலையின்மை என்ற ஒரு சத்திய விதியை பற்றிய புரிதல் மனம் இரண்டுக்கு இல்லை. நம்ம விபாசனாவுடைய தியரிஸ்லாம் படிக்கும்போது மனம் ஒன்றின் தன்மைகள், மனம் இரண்டின் தன்மைகளை பற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன். மனம் ஒன்று நிலையின்மையை அறிந்தது, எதன் மீதும் பற்று கொள்ளாது. மனம் ரெண்டு என்ன பண்ணும்? எல்லாமே நிலைத்திருக்கும் என்று நினைக்கும். அதனாலதான் எல்லாத்தின் மீதும் பற்று கொள்ளுது. இது என்னோடது, இது என்னோடது, எனக்கே தான் இருக்கணும், எனக்கு அடுத்து ஏன் பிள்ளைங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கும். இப்போ இந்த லா ஆஃப் இம்பர்மனன்ஸை பத்தி மனம் ரெண்டுக்கு எப்போ சத்திய ஞானம் விளங்குதோ அப்பவே அது தன்னுடைய அந்த ஆதிக்க நிலையிலிருந்து இறங்கி உள்ளத்தின் வழிகாட்டல்களுக்கு அது பணியும் என்பதை விபாசனாவினுடைய தியான கோட்பாடுகள் முன்வைக்கின்றன. இந்த லா ஆஃப் இம்பர்மனன்ஸ், நிலையின்மை விதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது மனம் இரண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உதவக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் காலத்தை உணரும் தியானத்தை சொல்கிறார். இந்த காலத்தை உணரும் பயிற்சியில நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம் என்றால், காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு முடிவுக்கு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது எப்போ மனம் ரெண்டு ஆழமா உணர்ந்து கொள்கிறதோ அப்போதே அதனுள் இருக்கக்கூடிய அந்த கடும்பற்று தன்மை குறைகிறது. கடும்பற்று தன்மை, இந்த உலகத்தின் சுகங்களின் மீதான கடும்பற்று தன்மை குறையும் போதே மனதின் சமநிலை தன்மை என்பது, அதாவது நல்ல குணங்கள் என்பது ஒரு மனிதரிடமிருந்து வெளிப்பட முடியும். நாளைக்கு உலகமெல்லாம் அழிய போகுது அப்படின்னு ஒரு தகவல், உண்மையான தகவல் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சார் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும் சார், சீக்கிரம் சார், பரபரன்னு சாப்பிடுவோமா? போப்பா, ஆஃபீஸ்க்குலாம் நான் வரல, நாளைக்கு எல்லாருக்கும் லீவு, இப்போ எதுக்கு நான் பரபரப்பாக சாப்பிடணும், இப்போ எதுக்கு நான் இந்த சொத்து சேர்த்து வைக்கணும், இப்போ எதுக்கு இதை பண்ணணும்? ஏனென்றால் அழியும். அழியும்னா உலகம் அழிஞ்சாதான் அழியிறதா? நமக்கான காலத்தவணை நிறைவடைந்தாலும் நம்மளுடைய மேட்ரு முடிஞ்சது தானே. அப்போ ஒரு நிதானம் என்பது எப்போது கிடைக்கும்? அனைத்தும் முடிவுக்கு வரும் என்கிற போது கிடைக்கும். தி லா ஆஃப் இம்பர்மனன்ஸ், நிலையின்மையினுடைய இந்த பிரபஞ்ச விதியை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இந்த காலத்தை உணரும் பயிற்சியை விபாசனா தியான கோட்பாடுகள்ல முதன்மைப்படுத்தி வைத்தார்கள். அதனால காலத்தை உணர்ந்து கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள் பரபரப்பு இருக்காது, அவசரம் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, பயம் இருக்காது, கோபம் இருக்காது, பெருமையோ பொறாமையோ இருக்காது. அவன் இயல்பாகவே யார் காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றானோ அவனை நோக்கி திரும்பிவிடும். ஏனென்றால் காலம் அழியும், காலத்தை படைத்தவன்
காலத்தை படைத்த சக்தி என்ற ஒன்று இருக்கிறது என்பதையும் அவன் உணர்ந்து கொள்ளும். அப்போ இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய அந்த தன்மை இயல்பாக ஒரு மனிதனுக்குள் உருவாகும். இதுதான் காலத்தை உணரக்கூடிய பயிற்சியினுடைய முக்கியத்துவம். இந்த மெடிடேஷன் ஆஃப் டைம். இந்த மெடிடேஷன் ஆஃப் டைம் நமக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை சமநிலை தன்மையில தவிர இருக்க முடியாது. அந்த அந்த நிலையின்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதனாலதான் காலத்தை உணர்ந்து பயிற்சி ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றோம். ஒவ்வொரு மூச்சு எடுக்கும் போதும், ஒரு சைக்கிள் ஓட்டும் போது அந்த பெடலை மிதிக்கும் போது அது எப்படி சைக்கிள் முன்னாடி நகருதோ அதே போல நம்ம ஒரு மூச்சு எடுக்கும்போது நம்ம முன்னாடி நகர்றோம். காலத்தோட சேர்ந்து முன்னாடி நகர்றோம். காலத்து கூட வாழ்க்கையும் இருக்குது, மரணமும் இருக்கு. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது. இறைவன் நாடுகிற வரை வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். இறைவன் நாடி விட்டால் வாழ்க்கை கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டு மரணம் கொடுக்கப்படும். மரணம் என்பது நமக்கான காலத்தின் நிறைவுதானே தவிர நம்முடைய முடிவு அல்ல. இந்த உலக வாழ்க்கையின் நிறைவுதானே தவிர நம்முடைய முடிவு அல்ல, காலத்தின் முடிவு அல்ல. அது இறைவன் நாடிய போது முடிவு பெறும். ஆனால் நமக்கான காலத்தவணை நிறைவு பெற்று அது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கையோடு சேர்ந்தே இருக்கிறது. அதை மரணம் என்று சொல்கின்றோம். காலத்தை உணரும் பயிற்சி ரொம்ப முக்கியமானது. நேத்தே சொன்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமை நாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மையில அவ்வளவு ஒரு ஒழுங்கு, அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு நன்மை உருவாகிடும். காலத்தை உணரும் பயிற்சி ஃபார்ம் 3க்கு நிகரான வலிமை மிக்கது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்போது நாம் பயிற்சியை தொடங்கலாம். நம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தின் முதல் படிகளை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி நிலை கொண்டிருப்பதை உணர்தல், கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் கொண்டு உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அசைவற்ற நிலை, இறுக்கங்கள் இல்லாத நிலை, தளர்வான நிலை, தளர்வுடன் கூடிய அசைவற்ற தன்மை என்ற அழகிய அதிட்டான நிலையில் உடலை நிலைப்படுத்தி அதை உணர்ந்தும் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், உள்மூச்சும் வெளிமூச்சும் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கவனித்து உணருங்கள். மூச்சின் மீது கவனம். மூச்சை நான் செய்யவில்லை, நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு உள்மூச்சும் உயிர். உயிரை உணர்தல் தான் சுவாசத்தை உணர்தல். சுவாசத்தை உணர்தல் தான் உயிரை உணர்தல். உயிரை உணர்தலின் அடிப்படை படி. உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த கொடுக்கல் வாங்கல் தான் உயிரோட்டத்தின் அடிப்படை, உயிரோட்டத்தின் பின் நிகழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொள்வோம்.
காலத்தை உணரும் பயிற்சி ஆரம்பம். ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் நாம் உணர வேண்டியது காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சைக்கிள் ஓட்டும்போது, பெடலை மிதிக்கும்போது எப்படி சைக்கிள் முன்னாடி போகுமோ, அதே போல நாம் ஒரு மூச்சை உள் வாங்கும்போது நம்முடைய வாழ்க்கை காலத்தில் முன்னே நகர்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வோடு மூச்சின் மீது கவனம் கொண்டு காலத்தை உணரும் தியானத்தை நாம் செய்யலாம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலம் நகர்ந்து கொண்டிருப்பது குறித்த உணர்வு இருக்கட்டும். காலத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய உணர்வு இருக்கட்டும். காலத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய மரணமும் பிணைந்து கொண்டிருப்பதை உணருங்கள். இறைவன் நாடிய போது மட்டுமே வாழ்க்கைக்கு பதில் மரணம் வழங்கப்படும். அதுவரை வாழ்க்கை நமக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை உணருங்கள்.
காலத்தை உணரும் தியானம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலம் பற்றிய, காலத்தின் நகர்வு பற்றிய, காலத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை பற்றிய, வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய மரணம் பற்றிய உணர்வு இருக்கட்டும். காலத்தை உணரும் தியானம்.
காலத்தை உணரும் பயிற்சியை நிறைவு செய்து ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் நிலை பெற துவங்குங்கள். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த தீவிர கவனமுமின்றி ஒரு பார்வையாளரைப் போல அவைகளை கவனித்தவாறு தளர்வு கொண்டு தியானிக்க வேண்டும். ஒரு பார்வையாளர் நிலையில் நாம் நிலை பெற வேண்டும். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். காலத்தை உணரக்கூடிய பயிற்சியினுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொண்டோம். அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கும். 2 கை இருக்குது. இதுல வாழ்க்கை, இதுல மரணம். இறைவன் ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையை கொடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை கொடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் இறைவனோட பரிசாக வாழ்க்கை நமக்கு கிடைத்துக் இறைவன் நாடிய போது இதை தருவான். அதுவரை இதை தரமாட்டான். இதை கொடுத்து கொண்டே இருக்கு. காலம் இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணரும்போது அந்த காலத்தில் நாம் எதனை செய்ய வேண்டும், அந்த காலத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வும் நமக்கு வந்துவிடும். காலத்தை பற்றிய உணர்வு இல்லாத போது இறைவனை பற்றிய உணர்வு முழுமை பெறாது. காலம், உயிர், அது இறைவன் புறத்தில் கொடுக்கும். அந்த உணர்வு வந்துட்டாலே அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும் என்று நமக்கு தெரிஞ்சிடும். காலையில 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன வேணா செய்யலாம். இது பொருள் ஈட்டுறதற்கான ஒரு செயல் மட்டுமே ஒரு செயல் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு நன்மை. 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்முடைய மனதை தூய்மையாக்கி கொள்ளக்கூடிய, நம்முடைய மனதில் இறை உணர்வுகளை நிரப்பிக் கொள்ளக்கூடிய, இறைவன் தந்த இந்த வாழ்க்கையை அர்த்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறு முயற்சியில் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இது இறைவன் பொருந்தி கொண்டது என்பதை நம்முடைய உள்ளம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த மாதிரி இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்களை கொண்டு காலத்தை நிரப்ப வேண்டும். இவ்வாறான உணர்வில் இருப்பவர்களுக்கு, இவ்வாறான அழகிய செயல்முறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக இறைவன் பெரும் நற்பாகியங்களை இந்த உலகத்திலும் இன்னும் மறுமையிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு, உணர்வின் உறுதியோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்னைக்கு நைட்டு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. இரவு பிரார்த்தனை. இந்த மந்த்ல இருந்து எவ்ரி வீக் 1 டே வந்து கண்டிப்பா அந்த நைட் ப்ரேயர் செஷன் வந்து நம்ம வைக்கணும். முன்னாடி வச்சுட்டு இருந்தோம். நம்ம மார்னிங் மாத்தினதுல இருந்து நைட் ப்ரேயர் செஷன்ஸ் வைக்க முடியல. டைமிங் அனௌன்ஸ் பண்ணப்படும். இன்னைக்கு நைட் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.